வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வீரவ பழனிசாமி. நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இன்டர்வியூ நேர்முகத் தேர்வு, அதாவது பர்சனாலிட்டி டெஸ்ட் 2023-24 டிரான்ஸ்கிரிப்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு பிஎஸ்சி அக்ரி ஸ்டூடெண்ட்டு. அது மட்டும் இல்லை, அவங்க தமிழகத்தை சேர்ந்தவர்கள். இன்ஃபேக்ட் இந்த வருஷம் நம்ம பார்க்குறதுலே ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் அஸ் வெல் அஸ் தமிழ்நாடு. இதான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்க போகிறோம். பார்க்கலாம். லெட்ஸ் see. போர்டு வந்து டாக்டர் தினேஷ் தாசா. டேட் வந்து 12th January 2024, forenoon session. செகண்ட் பர்சன் டு கோ டிஏஎஃப் பாயிண்டர்ஸ் வந்து தமிழ்நாடு, காஞ்சிபுரம், என்சிசி, சிலம்பம், ரைட்டிங், ரீடிங், ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் போயம்ஸ். அண்டு உங்களுடைய ஆப்ஷனல் அண்ட் கிராஜுவேஷன் ரெண்டுமே அக்ரிகல்ச்சர். டோட்டல் டியூரேஷன் வந்து 25 minutes. ஸோ ஷி வாஸ் வெயிட்டிங் அவுட் சைடு ரூம் ஃபார் 25 minutes. இதையும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ நேரம் வெளியே வெயிட் பண்ணுறோமோ அவ்வளோ நேரம் நம்மளுடைய இதே துடிப்பும் பால்பிட்டேஷன் பயங்கரமாக இருந்திருக்கும். அதையும் சேர்த்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். சேர்மன் was having neutral expression throughout and keenly observing me, even though after his questions was scrolling. He was scrolling laptop, but matteல்லாம் so it's a part of it. எல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. How would you like to introduce yourself to us? நீங்கள் எப்படி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண நினைக்கிறீங்க? இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். What do you think is the difference between land and the soil? ஆக்சுவலி சாயில் இஸ் அ பார்ட் ஆஃப் மேலே இருக்கக்கூடிய ஒரு தின் படம் தான். லேண்ட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் இப்போ வந்து உலகம் ஃபுல்லாக லேண்டு அண்ட் வாட்டர். இட்ஸ் லைக் அப்படி பிரிச்சிட்டோம்னா, ஸோ 2/3 ஆஃப் லேண்டு வந்து வாட்டராகவும் 1/3 வந்து லேண்டும் இருக்குது. லேண்டில் ஒரு தின் லேயர் தான் வந்து சாயில். அவங்க பேசிக்கலி அதனால் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆஃப்டர் கம்பேரிங் இந்தியா வித் அதர் கண்ட்ரீஸ், ஹி ஆஸ்க்ட் மீ, do you think India needs a right to recall? இது வந்து எலெக்ஷன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். ரைட் டு ரீகால் அவர் ரெப்ரஸன்டேட்டிவ். do you know what is right to reconnect? ஸோ ஐ திங்க் ரீகனெக்ட் மேபி ஒரு ஆன்சஸ்டர்ஸ் அல்லது நம்ம வேறு எங்கே இருந்தோம்னா வருது. சரியாக எப்படி ஆன்சர் பண்ணியிருப்பாங்கன்னு தெரில. ஸோ லெட் சி. இதுதான் வந்து சேர்மன் கேட்ட கேள்விகள். லெட் சி தி நெக்ஸ்ட் மெம்பர்ஸ். மெம்பர் 1, மேல் மெம்பர். வாட் இஸ் டிஸ்ஆர்மமெண்ட்? ஸோ do you think NPT, Non-Proliferation Treaty, is successful in its objective of bringing disarmament? இது குவைட் காமன் கொஸ்டின். பட் இந்த வட்டம் இன்ஃபேக்ட் இத்தனை நாளையில் கேட்கப்பட்ட முதல் கேள்வி இதை பற்றி, என்பிடி பற்றி அண்ட் டிஸ்ஆர்மமெண்ட் பற்றி பார்க்கலாம். As an agronomist, how would you promote quality seed distribution to the farmers? So it is there. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் வாட் ஆர் தி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் டு என்ஷூர் குவாலிட்டி சீட் டிஸ்ட்ரிபியூஷன்? ஸோ அதுவும் உங்கள் சிலபஸில் இருக்கிறது, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மெம்பர் 1. மெம்பர் 2ஓட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Are you aware that drone usage in agriculture? I told yes, and then he asked me about to mention its advantages. What are the irrigation management techniques in order to overcome water scarcity? இதுவும் ஆன்சர் பண்ணுவேன். இது இட்ஸ் அ பியூர்லி அன் அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்ட். ஸோ அதுவும் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. லெட்ஸ் see. What are the positive as well as negatives of நானோ யூரியா? இப்போ நானோ யூரியா என்னென்னா ஹைலி கான்சன்ட்ரேட்டட். இதை வந்து நானோ யூரியா வந்து இப்போ ட்ரோன் மூலம் தெளிக்கிறது, அதான் நானோ யூரியா. இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. பட் மோர் ஆஃப் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ எப்படி ஆன்சர் பண்ணாங்கன்னு தெரில. எக்ஸ்பிளைன் தி கெமிக்கல் வெப்பன்ஸ் கன்வென்ஷன். ஸோ முதல்ல ஆர்மமெண்ட் என்பிடியில் அந்த மெம்பர், இந்த மெம்பர் வந்து கெமிக்கல் வெப்பனை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மெம்பரோட கொஸ்டின் முடிஞ்சது. லெட் see தி தேர்ட் மெம்பர். இவங்களும் ஒரு மேல் மெம்பர். வாட் இஸ் மென் பை இஎஸ்ஜி? இது வந்து எப்படின்னா என்விரான்மெண்ட்டு, சோசியல் அண்ட் கவர்னன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சேர்ந்த மிக்ஸ். அது வந்து எப்படி வந்து கார்ப்பரேட் செக்டார் எப்படி ஆகும் அப்படிங்கிற மாதிரி. தென் ஐ டோல்ட் தம் வாட் எவர் ஐ நோ அபவுட் இட், அண்ட் தென் himself explained about it. ஸோ மெம்பர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காப்புல. ஸோ he brought NPT again. NPT ஃபஸ்ட் மெம்பர் கேட்டது again into the interaction and asked a few questions from its credibility in the current context. ஸோ நிச்சயம் இருக்காதான், ஒரு மெம்பரை ஃபாலோ பண்ணி மெம்பர் கண்டிப்பாக கேள்வி வைப்பாங்க. அதே மாதிரி கேட்டிருக்காங்க. தட்ஸ் இட். வாட் யூ நோ ஃப்ரம் ஐலாண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் வாட் டிட் யூ டூ ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஐலாண்ட்ஸ்? வாட் டிட் யூ டூ? அது தெரில, எதுக்காக இந்த கொஸ்டின் வந்து தெரில. ஐ மென்ஷன்ட் அபவுட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கனெக்டிவிட்டி பிட்வீன் மெயின்லேண்ட் அண்ட் ஐலாண்ட் இன் ஆர்கானிக் ஃபார்மிங். ஓகே, ஆர்கானிக் ஃபார்மிங் அந்த மாதிரி பேசியிருக்காங்க அந்த லிங்கில். ஓகே. But Sri Lanka, an island nation, faced a huge crisis due to organic farming. I explained the issue and spoke on step-by-step implementation of organic farming.
ஸோ ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. நிறைய இதை படிச்சிருப்பாங்க நிச்சயம். எவ்ரிபடி மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரீஸ் ஹவ் கான் த்ரூ திஸ். எல்லாருக்கும் தெரியும். Member 4, again male. Tell me 2 handicrafts from Tamil Nadu. The moment I told Kanjipuram sarees, and all the board members expressed that they were waiting for the answer from me, as that's my birthplace in DF. ஸோ அவங்க காஞ்சிபுரத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறனால ஸோ கண்டிப்பாக ஒரு கேள்வி. Then chairman on the interrupted and asked me, like, whatever Kanjipuram sarees are meant only for wedding occasion, can it be used for interview purpose? As I was wearing காஞ்சிபுரம் saree, I said it can be. ஸோ வேறு வழி இல்லை, ஏன்னா அவங்க காஞ்சிபுரம் saree தான் கட்டிட்டு போயிருக்காங்க. அதனால் ஸோ அந்த இன்டர்வென்ஷனுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் சி. மறுபடியும் member 1. After a pause, he asked me about my hobby and writing poems and short stories. He did also added that chairman is interested to encourage the candidates who are into writing poems. ஸோ அவர் ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரில. லெட்ஸ் see that. He asked me to recite one of my poems. After completing my poem, they asked me to whether they have missed anything from DF. I said about my interest in Silambam and my participation in NCC. ஆக்சுவலி மோஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் எதை கேள்வி கேட்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பட் டிஎஃப்பில் வந்து இவங்க இப்போ பர்டிகுலராக வந்து என்சிசியும் அண்டு சிலம்பம் சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் சி என்ன ஆன்சர் பண்ணாங்கன்னு தெரில, பார்ப்போம். ஸோ சேர்மன், ஸோ ஹியர் இஸ் யுவர் லாஸ்ட் கொஸ்டின். டெல் மீ தி லெவல் ஆஃப் ரேங்க்ஸ் இன் ஆர்மி from lieutenant to field marshal. After that he smiled and said the interview was over. என்னடா இது அவுட் ஆஃப் ப்ளூவில் வந்து ஆர்மி ரேங்க் கேட்டிருக்காரு, என்னன்னு தெரில. ஸோ இதான் எனிதிங் கேன் பி ஆஸ்ட் இன் தி இன்டர்வியூ. பார்க்கலாம் இந்த இவங்களோட அசஸ்மெண்ட் என்னென்னு பார்த்துடலாம். லெட்ஸ் see that. ஃபார் மீ மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் ஆர் ஜென்ரல் இன் நேச்சர். கண்டிப்பாக நம்ம பார்த்தோம். இது சில கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்காக இருந்தது. அதுவும் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு அது ஸ்பெசிஃபிக்கான ஒரு கொஸ்டின் கிடையாது. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே யாருமே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ மோராவது கொஸ்டின்ஸ் எல்லாமே ஜென்ரல் கொஸ்டினாக இருந்தது, அது உண்மை. இட் வாஸ் டிஃபிகல்ட் டு அசஸ் மை பர்ஃபார்மன்ஸ் அஸ் மோஸ்ட் ஆஃப் தேர் கொஸ்டின்ஸ் அக்கம்பனிட் வித் ஆன்சர்ஸ் அண்ட் ஐ வாஸ் லிசனிங் மோர் தென் ஆன்சரிங் ஃபார் சம் டைம். இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். நிறைய போர்டு என்னென்னா கொஸ்டின் கேட்டு அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் வி வில் பி பேசிவ் அண்ட் வில் பி லிசனிங். இது ரொம்ப நடக்கும். ஸோ நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இது மாதிரி இவங்களுக்கு நடந்திருக்கு. அஸ் தே மென்ஷன்ட் இன் தி மிடில் ஆஃப் தி இன்டர்வியூ, இட் வாஸ் மோர் லைக் an இன்ட்ராக்டிவ் செஷன். ஸோ இன்ட்ராக்டிவ் செஷன் மாதிரி இருந்திருக்கு. பட் இவங்களுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க என்னன்னு தெரியாது. பட் டூ டிஃபிகல்ட் டு ஜட்ஜ் இந்த மாதிரி ஒரு பொசிஷனில். பரவாயில்ல, வாட் எவர் இட் இஸ் ஃபைன். நம்ம இதே மாதிரி இன்னொரு கேண்டிடேட்டோட கேள்வி பதில் மற்றும் டீட்டெயிலோட மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.